ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி இயேசு ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் மேய்ப்பர். ஏனென்றால் இந்த சங்கீதம் 23 அனைவரும் நன்கு அறிந்தது. பெற்றோர்கள் தன் சிறு குழந்தைகளுக்கு முதலாவது சொல்லித்தரும் வசனம் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்பதுதான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமது மேய்ப்பராக நமது வாழ்க்கையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது எல்லா காரியத்திலும் தேவன் நம்மை முன்னிலை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த குறைவும் நமக்கு கிடையாது. நீங்கள் ஆடுகளை மேய்ப்பவனை பார்த்தீர்கள் என்றால் ஆடுகளுக்கு அவர்தான் உத்தரவாதி. மழை பெய்தாலும் வெயிலடித்தாலும் துஷ்டமிருகங்கள் பச்சிக்காமல் இருக்கத்தக்கதாகவும் ஆடுகளின் மேல் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அது ஏதாவது ஒன்றுக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் உடனே கவனிப்பார்கள். அது ஆகாரம் கிடைக்கிறதா என்று பார்ப்பார்கள், தண்ணீர் கிடைக்கிறதா என்று பார்ப்பார்கள், மற்றும் அதை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது என்று கூட பார்ப்பார்கள். கண்ணும் கருத்துமாக அவர்கள் மேல்தான் இருப்பார்கள். அதே போல்தான் நாமும் கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மேல் நோக்கமாக இருப்பார், கண்ணும் கருத்துமாக நம்மை பாதுகாப்பார். அநேகர் இந்த சத்தியத்தை உணராதபடியினால்தான் அதிக சஞ்சலப்பட்டு கவலைப்பட்டு தேவன் எங்களை கண் பார்க்கவில்லையோ, இந்த காரியத்தை தேவன் அறியாதிருக்கிறாரோ, ஏன் எனக்கு இதை சம்பவித்தது என்றெல்லாம் கூறி புலம்பு கொண்டே இருப்பார்கள். சில வேளைகளில் ஆடுகள் முரட்டாட்டம் பண்ணும் பொழுது அந்த ஆடுகளின் காலை உடைத்து அதை கட்டு போட்டு வைத்து விடுவார்கள். ஏனென்றால் அது மற்ற ஆடுகளை விட்டு வழித்தரவி போய்க்கூடாது. அதே போல் தான் மேய்ப்பன் சிச்சிக்கிறது போல், ஆடுகளை சிச்சிக்கிறது போல தேவன் நம்மை சிச்சிக்க தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார். அதுதான் ஒரு மேய்ப்பனுடைய தொழில். மெதுவாக நடத்துவார், குளிர் இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டியில் மேய்ப்பார். ஆகையால் இந்த சங்கீதத்தை நாம் கருத்தில் கொண்டு கர்த்தர் நமக்கு எந்தெந்த காரியத்தில் எல்லாம் மேய்ப்பராக இருக்கிறார் என்று நாம் சற்று சிந்திப்போம். முதலாவது சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இங்கு முதலாவதிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார், நமக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கும் பொழுது தாழ்ச்சி அடையவே மாட்டோம். தாழ்ச்சி என்பது ஒரு குறைவை கொடுக்கிறது, குறைவு விடுதலை கொடுக்கிறது. நம் வீட்டில் ஏதாவது அப்பத்தாட்சியோ பணத்தாட்சியோ இல்லை என்றால் தேசத்தில் மனைத்தாட்சியோ இருக்கும் பொழுது எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. நாம் திருப்தியாக சாப்பிட முடியவில்லையே, திருப்தியாக நாம் சம்பாதிக்க முடியவில்லையே, செலவழிக்க முடியவில்லையே, தேசம் பஞ்சத்தினால் வருந்து பொழுது நல்ல ஆகாரம் விளைவிக்க முடியவில்லை என்றெல்லாம் அநேக காரியங்கள் உண்டு. ஆகையால் இந்த தாழ்ச்சி என்பது அந்த குறைவுபடுவதும் பொழுது மக்களுக்கு அதிக மனக்லேசத்தை உண்டாக்கும். நாம் எப்பொழுது அதிகமாக துக்கப்படுவோம் என்றால் நமக்கு ஏதாவது ஒரு குறைவு இருக்கும் பொழுது மட்டும்தான். எல்லாம் நிறைவாக இருக்கும் பொழுது நாம் அதிக சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஆண்டவரும் இதைதான் கூறுகிறார், நாம் கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது நமக்கு எந்த தாழ்ச்சியுமே அடையும். நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை, சோர்ந்து போவதே இல்லை, இல்லை என்றால் நான் நிலைப்படுவதும் இல்லை, இல்லை என்றால் நான் எதிலையும் நாம் ஃபெயிலாவதும் இல்லை. அவர் எல்லாவற்றிலும் நமக்கு நிறைவாக இருக்கிறார். ஞானத்தில் குறைவுள்ளவாக இருக்கும் பொழுது நாம் கேட்கும்போது நிச்சயமாகவே நமக்கு ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் கர்த்தரை மேய்ப்பராக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மிடத்தில் நம் பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருக்கும் பொழுது தேவனை நோக்கி கெஞ்சும் பொழுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னை நோக்கி கூப்பிட கடவன், அப்பொழுது சம்பூர்ணமாக இருக்கிற கர்த்தர் அவருக்கு அருளி செய்வார் என்று. ஆகையால் நாம் முதலாவது தாழ்ச்சியடையாமல் இருப்பது ஞானத்தில் தாழ்ச்சியடையாமல் இருப்பது. இரண்டாவதாக சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்கள், காட்டில் ஒரு பலசாலியான மிருகம் என்றால் அது சிங்கம்தான். மற்ற மிருகங்கள் காட்டில் சிங்கம் கட்சிக்கும் பொழுது மிகவும் பயந்து நடுங்கும். அதற்கு பசியாக இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும், யானையாக இருந்தாலும், பெரிய ஒட்டகச்சிவியாக இருந்தாலும் கூட்டமாக வந்து வீழ்த்தி சாய்த்து விடும். அவ்வளவு பலசாலி. அதனுடைய குட்டிகள் கூட சில வேளை பட்டினியாக இருக்குமா. ஆனால் கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படி என்றால் நாம் மற்றவருடைய பலத்தில் சார்ந்து நிற்கும் பொழுது கூட நமக்கு தாழ்ச்சி வருவது உண்டு. ஆனால் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது எந்த நன்மையும் குறைவே படாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக முடிய வேண்டும், செம்மையாக முடிய வேண்டும் என்று அனைவரும் விரும்புவோம். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நாம் கர்த்தரை அதிகாலையில் தேட வேண்டும்,
உணர்வுபூர்வமாக தேட வேண்டும். ஏனோ தானே துன்பம் வரும் பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே நம்மை தேட வேண்டும். அதுதான் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது, இதை நிறைவே காண முடியவில்லை என்று சிந்திக்கிறீர்களோ, ஆண்டவரே நீங்கள் ஜெபிக்க வேண்டியதுதான், கர்த்தரே என் மேய்ப்பராகிரும், நான் தாழ்ச்சி அடைய போவதில்லை, உம்மை தேடுகிறவர்களுக்கு உயர்த்த ஒரு இருதயத்தை எனக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுது. கர்த்தரை தேடுகிற இருதயம் உள்ளவர்கள் தான் செழித்து வாழ்வார்கள். அப்பொழுதுதான் நமக்கு ஆகார குறைவில்லாமல், ஆகார தாழ்ச்சி இல்லாமல் நம் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாயிருக்கும். நாம் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை, பானியில் செலவழிந்து போவதும் இல்லை. எலியா தீர்க்கதரிசி சரிபாத் விதவிக்கு வீட்டுக்கு அனுப்பினது போல அவன் இருந்த வரைக்கும் அந்த பஞ்ச காலத்தில் அந்த விதவியின் வீட்டில் எல்லாம் நிறைவாக இருந்தது, ஆகார தாழ்ச்சியே இல்லை. பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாழ்நாள் முழுவதும் ஆகார குறைவில்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாகவே நாம் கர்த்தரை தேட வேண்டும். இந்த சாரிபாத் உதவே அந்த எலியா தீர்க்கதரிசி சொப்படி கேட்டு நடந்தபடியினால் எலியா தீர்க்கதரிசி நம்முடைய வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆகையால் நம்முடைய வீட்டில் ஆகார குறைவு இருக்கிறதா? சிந்திப்போம். ஆகையால் நாம் ஜெபிக்க வேண்டியதெல்லாம் கர்த்தரே மேய்ப்பராயிரும், நான் தாழ்ச்சி அடையக்கூடாது என்று. யோபு 16:11 பார்த்தீர்கள், அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் இருப்பார்கள். கர்த்தரை தேடினவர்களுக்கு ஒரு தாழ்ச்சியும் கிடையாது, ஒரு நன்மையும் கூடும் கிடையாது. அங்கு எப்படி இருப்பார்கள் என்றால், கர்த்தரையே நம்பி சேவிக்க வேண்டும். சேவை செய்வது என்றால் அடங்கி ஜீவிப்பது. நாம் ஒரு அடிமையை பார்த்தீர்கள் என்றால், அடிமையானவன் தன் எஜமானுக்கு எப்பொழுதும் எந்த காலத்திலும் சேவித்து கொண்டேதான் இருப்பான். என்ன சொன்னாலும் சேவை செய்வான், எந்த நேரத்திலும் சேவை செய்வான். அவர்கள் எதிர்த்து பேசுவதற்கோ ஏதாவது தடுத்து சொல்வதற்கோ எந்தவித வாய்ப்பும் கிடைக்காது. அப்படி என்றால் அவர்கள் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு விடுவார்கள். அப்படி நாம் பயந்து நாம் தேவனை சேவிக்க வேண்டியதில்லை. ஆனால் தேவனுக்கு அடங்கி நாம் சேவிக்க வேண்டும். அப்பொழுது நமது நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். பிரியமானவர்களே, நமக்குள் செல்வத்தாழ்ச்சி வராமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பணத்தாழ்ச்சி வராமல் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தரையே நம்பி அவரையே சேவிக்க வேண்டும். எக்காலத்திலும் அடங்கி சேவிக்க வேண்டும். கர்த்தர் ஏற்ற சமயத்தில் வைத்தும்படி அவருடைய பலத்த கையில் அடங்கியிருங்கள் தான் என்று கூறுகிறார்கள். நமக்குள் அடங்கி இருப்பது அநேகருக்கு முடியாத காரியம். என்றால் நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய அறிவு, நம்முடைய சுற்றுப்புறத்தார் சொல்வது, உலக நண்பர்கள் சொல்வது, அவர்களெல்லாம் நாம் கேட்டு நடக்கதான் நாம் பிரியப்படுவோம். தேவனுடைய சித்தம் என்ன என்பது அறிய முற்பட மாட்டோம். அப்படியே அறிந்தாலும் அதை செயல்படுத்துவோமா என்பதுதான் சந்தேகம். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய அவருக்குள் அடங்கி இருந்தால் நம் வாழ்க்கையில் நன்மையும் செல்வவான்களாகவும் வாழ்க்கையை போக்குவார்கள். இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் விரும்புவது ஒரு செல்வவாளான வாழ்க்கை தான். பணத்தாட்சியை நம் வீட்டில் இருக்கக்கூடாது, குறைவுபடக்கூடாது. எந்த நேரத்திலும் நமக்கு தேவையானதை நாமே வாங்கிக் கொள்ள வேண்டும், பிறருடைய கையை எதிர்பார்க்க கூடாது என்பதுதான். அது ஓவராக பணக்காரர் வேண்டும் என்று ஒருவரும் அதிகமான பேர் விரும்புவதில்லை. ஆனால் ஒருவாறு பணத்தாட்சி இல்லாமல் கடைசி மாதத்தின் முதல் நாள் தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் பணத்தாட்சி இல்லாமல் வீட்டில் இருக்க வேண்டும், குறைவு இருக்கக்கூடாது என்றுதான் நினைப்போம். அது எவ்வாறு நடக்கும் என்றால், அவரே அடங்கி செய்தால் நம்முடைய நாட்டிலே நன்மையாகவும் அவர் வருஷங்களை செல்வவான்களாகவும் இருப்பார், செல்வவான்களாகவும் போக்குவார்கள். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன் என்பது அப்பக்குருவினாலும் ஆகாரக்குருவினாலும் உள்ள தாழ்ச்சியை தேவன் போக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது? அவரையே தேடுகிறவர்களுக்கு நாம் செல்வத்தில் தாழ்ச்சி அடையாமல் நம்மை நிறைவாய் இருப்பார். எப்பொழுது என்றால் அவரே அடங்கி செய்ப்போம் என்று. இந்த இரு காரியங்களை நாம் மனதில் நிறுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே கர்த்தர் நமது மேய்ப்பராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் நீடித்த நாட்களை விரும்புவோம். எல்லாரும் செல்வவான்களாக வாழ்வது மட்டுமல்ல, நீடித்த நாட்களை ஒரு நன்மையான காரியங்களை பெற்று ஜீவிக்க வேண்டும் என்றுதான் நினைப்போம்.
யாரும் குறை வயதில் சாவுவதை விரும்புவதே கிடையாது. எல்லாம் நிறைவாக நன்றாக அனுபவித்து இந்த உலக நாட்களை நன்மையாகவும் செல்வவான்களாகவும் ஆகார குறைவில்லாமல் நன்றாக நினைத்து நீடித்த நாட்கள் தான் நம்மை வாழ்விக்க வேண்டும், வாழ்ந்து செழிக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புவோம். சங்கீதம் அதே 23:6 பார்த்தீர்கள் என்றால், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும். எல்லாம் எப்படி நம் வாழ்க்கையில் நம் நிழல் நம்மை தொடர்ந்து வருகிறது போல, அதே போல்தான் தேவனுடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக ஜீவிப்பேன். கர்த்தருடைய வீடு என்பது தேவனுடைய ஆலயம். நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் கடைசி வரை, நம்முடைய உயிர் போகும் வரை, நமக்குள் எவ்வளவு ஜீவன் நம்மளுக்கு பலன் உள்ளவரை தேவனுடைய ஆலயத்தில் செல்வதுதான் ஒரு மகிமையான காரியம். நாம் கூட இப்பொழுது ஆலயத்துக்கு செல்லும்போது அதிக வயதானவர்கள் நல்ல திடகாத்திரமாக தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை சேவிக்கும் பொழுது நமக்கு பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். நாமும் கூட அந்த வயது வரும் பொழுது அவரை போல நல்ல திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்பது விரும்புவோம். இதுதான் நன்மையும் கிருபையும் நம்மை தொடருவது, தேவனுடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பது. எவ்வாறு நாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், நமக்கு நீடித்த நாட்கள் கிடைக்கும் என்றால், சங்கீதம் 34:12-13, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். பிரியமானவர்களே, நமக்கு நன்மை தொடர வேண்டும், நம்முடைய வீட்டில் நன்மையான காரியங்கள் இருக்க வேண்டும் என்று நாம் அதிக நாட்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் நம் நாவுக்கு எப்பொழுதுமே ஒரு கடிவாளம் போட்டு இருக்க வேண்டும். நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் வேண்டும். பொல்லாப்பு மற்றவர்களுக்கு விரோதமாக அது நாம் அவதூறு பேசி தெரியக்கூடாது. மற்றவர்களுக்கு விரோதமாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை நாம் தெரிந்தவர்கள் போல் மற்றவர்களிடம் பரப்பவே கூடாது. ஒருவேளை ஒரு பொல்லாத காரியம் மற்றவர்கள் மேல் உண்மையாக இருந்தாலும் கூட அதை நாம் மற்றவர்கள் தூற்றி தெரியக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் சில விஷயத்தில் அப்படி ஒரு காரியம் செய்திருப்பார்கள். ஆனாலும் நாம் அதை நாம் மேற்கொள்ளத்தக்கதாக நமக்கு பலவான்கள் என்றால் அவர்களை இழிவாக எண்ணவே கூடாது. அதுதான் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளுது. உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள். புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. ஒன்று உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசவே கூடாது. சிலர் சொல்லுவார்கள், கபடமாக பேசுவார்கள். மஞ்சும் சூதனையும் வஞ்சகத்தையும் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு வெளியே நல்லவர்கள் போல் கிடைக்கும் என்று சங்கீதம் நம்ம எச்சரிக்கிறது. கபட நாவை உனக்கு என்ன நினை கிடைக்கும், சூரியச்செடிகளுக்கும் தளலுமே கிடைக்கும் என்று. கபட நாவு உள்ளவர்கள் நிச்சயமாகவே நரக அக்கனியில் வேகுவார்கள். அவர்கள் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பதே இல்லை. கர்த்தருடைய வீடு என்பது இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் நம் தேவனுடைய முகமுகமாக தரிசிக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நாம் தேவன் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய உதடுகள் நமக்கு பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்து கொள்ளத்தக்கதாக கிருபையை அவர் அறிவார். நீங்கள் ஆடுகளை பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் ஒரு ஒற்றுமையாக தான் இருக்கும், ஒரு மனதாக தான் நடந்து சென்றே இருக்கும். சில வேளைகளில் சண்டை போட்டாலும் கூட எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஆகாரத்தை ஒற்றுமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும், தண்ணீரை ஒற்றுமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகியால் அதே போல்தான் நாம் கர்த்தரை மீட்பராக கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மும் ஒருவரை புரிந்து ஒற்றுமையாக மற்றவர்களுக்கு விரோதமாக எந்தவித பொய் குற்றச்சாட்டும் சொல்லாமல் நாம் தூற்றி தெரியாமல் நன்மையாக வாழும் தேவன் அதற்கு கிருபை செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் எப்பொழுது தாழ்ச்சி அடைய மாட்டோம் என்றால், கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது எந்த காரியத்தில் தேவன் நம்மை தாழ்ச்சி அடைய விட மாட்டார் என்றால், நாம் ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது. நீதிமொழிகள் 28:27, தரித்திற்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்கிறவனுக்கும் அநேக சாபங்கள் வரும். பிரியமானவர்கள், நான் எப்பொழுதும் நாம் தரித்திரருக்கு உதவ வேண்டும். நாம் வழியில் பார்க்கும் பொழுது பிச்சைக்காரர்களுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ உதவியற்ற சிறுமியர்களுக்கோ எல்லாருக்கும் நாம் கைகளை திறந்து உதவ வேண்டும். நமக்குள் பணம் இருக்கும் பொழுது, நமக்கு பொருள் இருக்கும் பொழுது யாராவது நம்மை நாடி வந்தால் அவர்கள் எவ்வாறு நம்புவது? அவர்கள் கொடுப்பார்களோ கொடுக்க மாட்டார்களோ என்றெல்லாம் நாம் நேசித்து கொண்டு அநேக தரம் நம் கைகளை மடக்கிக் கொள்கிறோம். கொடுப்பதற்கு இஷ்டமே இல்லை.
ஆனால் இங்கு வசனம் சொல்கிறது, ஏழைகளுக்கு தன் கண்களை விளக்குகிறவன் அநேக சாபங்கள் வரும், ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையவே மாட்டான். நாம் எவ்வளவு பணம் நம் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் நிச்சயமாகவே நம்முடைய பணம் குறைவுபடவே படாது. நாம் எவ்வளவு பொருள் நாம் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் நம்முடைய பொருள் குறைவுபடவே கூப்படாது. இந்த சத்தியத்தை நாம் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் என்றால், கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுதுதான். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நமக்குள் விளங்கும் பொழுது நாம் தரித்திரர்களுக்கு இறங்குவோம். தரித்திரர்களுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை திருப்ப கொடுப்பான் என்று கூட நாம் நம் வசனத்தில் தெரியப்படுத்துகிறோம். ஆகையால் அந்த காரியத்தில், தரித்திரர்களை நினைத்துக் கொள்ளும் காரியத்தில் நாம் கவனமாக இருப்போமாக. அடுத்ததாக, நாம் மழைத்தாட்சி இருக்கும் பொழுது அதிகமான ஆகார குறைவினாலும் பஞ்சக்குறைவினாலும் நாம் தாழ்ச்சி விட்டிருப்போம். ஆனால் அந்த காலத்திலும் கூட நாம் எவ்வாறு செழிப்பாக இருப்போம் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி உணர்த்துகிறார். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டியில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்போம். பிரியமானவர்களே, நாம் எவ்வாறு கனி கொடுக்க வேண்டும்? எல்லா காலத்திலும் கனி கொடுக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு கனி கொடுக்கிற ஜீவியம்தான். அது மழைத்தாட்சியான வருஷத்திலும் கூட நாம் கனி கொடுக்க வேண்டும். இந்த மழைத்தாட்சி என்பது நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வரும் காலங்களை குறிக்கிறது. எல்லாம் நன்றாக செழிப்பாக இருக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுப்போம், நல்ல அன்பாக இருப்போம், சிரித்து பேசுவோம், சந்தோஷமாக இருப்போம், சமாதானமாக இருப்போம். ஆனால் நமக்குள் ஒரு கஷ்டம் வரும் பொழுது இந்த கனி கொடுக்கிற ஜீவியம் நமக்குள் காணப்படுகிறதா? எப்பொழுது கனி கொடுக்கிற காரியம் வரும் என்றால், கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவரே தான் நம்பி ஜீவிப்போம். நீங்கள் ஆடுகளை பாருங்கள், எல்லாம் மேய்ப்பிலேயே தான் நம்பி ஜீவிக்கும். மேய்ப்பன் எங்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறதோ அங்கு போகும். மேய்ப்பன் பட்டியில் அடித்து விட்டால் உடனே படித்து உறங்கிக் கொள்ளும். மேய்ப்பனுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யவே செய்யாது. அதுதான் மேய்ப்பன் மேலுமே நம்பிக்கை வைக்கிற வாழ்க்கை. கர்த்தரையே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தேடுகிற மனுஷன் நமக்கு பாக்கியவான். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் கர்த்தரையே நம்பிக்கை வைப்போம், கர்த்தரையே நாம் தேடுவோம். அப்பொழுது மழைத்தாழ்ச்சியான மரத்தை வருஷங்களிலும் கனி கொடுக்கிற ஜீவியமாக இருப்போம். கால்வாய் ஓரமாக நடப்பட்ட மரங்களை போல் இருப்போம். கால்வாய் ஓரமாக நடப்பட்ட மரம் தன் வேர்களை அக்கம் பக்கத்தில் சுற்றுப்புறத்தில் விட்டு எல்லா தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மிகவும் செழிப்பாக காணப்படும். நாம் செழிப்புங்கிறது செல்வ செழிப்பை கூட நமக்கு குறிக்கிறது. நாம் எப்பொழுது ஒரு பச்சையான மரத்தை நாம் காணும்போது நமக்கு கண்கள் குளிர்ச்சியாக இருக்கிறதோ அதே போல்தான் நாம் செல்வ வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய மனதிற்கும் ஒரு குளிர்ச்சியான காரியம் காணப்படும். அந்த செல்வ வாழ்க்கை என்பது வறுமையான காலத்திலும் கஷ்ட காலத்திலும் நாம் விளையுறாத மரத்தை போல் இருந்து காலத்தில் கனியை தருகிற மரத்தை போல் நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். எந்த மனிதன் மேலும் அதிகமாக நம்ப மாட்டோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவதாக, நம் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவான் 10:11 பார்க்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆடுகள் எந்த சேதமும் அடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது ஓனாயோ கரடியோ சென்னாயோ நரிகளோ அதை பற்றி கொண்டு போகவே கூடாது. அதை நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஆடுகளுக்காக நாம் போராடும் பொழுது நமக்கு ஜீவனை கொடுக்கிற நிலைமை ஏற்பட்டாலும் ஜீவனை கொடுக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார்.
எந்த காலத்திலும் தாழ்ச்சி அடையாமல் ஜீவிக்கத்தக்கதாக, எந்த காலத்திலும் குறைவுபடாமல் ஜீவிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு ஒரு நல்ல மீட்பனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்கு ஜீவனை கொடுப்பவர். ஒருவனுக்கு ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் விசேஷித்த அன்பு இந்த உலகத்தில் கிடையாது. அந்த அளவுக்கு தாயினு மேலாக நம்மேல் அன்பு வைக்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நமது மேய்ப்பராக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த குறைவும் இருக்காது. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வசனங்களை நாம் அதிகமாக தியானிப்போம். எல்லா காரியத்திலும் வசனத்தை தான் எடுத்து பிரயோகிப்போம். ஏனென்றால் இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தான் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டது. பிரசங்கி 12:11, ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது, அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. ஞானிகளின் வாக்கியங்கள், இந்த வேதாந்தத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் ஞானிகளின் வாழ்க்கை. அவர்கள் தாற்றுக்கோள் போல் இருக்கிறது. தாற்றுக்கோள் என்பது திறவுகோள். நாம் ஏதாவது ஒரு பூட்டப்பட்ட கதவை திறக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான திறவுகோள் நம்மோடு இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் எல்லா கதவுகளுக்கும் எந்தெந்த சாவி பொருந்துவது என்று நமக்கு நன்றாக தெரியும். அதே போல்தான் நாம் கர்த்தரை மேய்ப்பராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது வசனத்தை அதிகமாக தியானிப்போம். அப்பொழுது எல்லா கஷ்டங்களுக்கும் நாம் ஒரு வசனத்தை பிரயோகப்படுத்தி அந்த கஷ்டங்களை மேற்கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தீர்கள் என்றால் அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு சோதனை உண்டாயிட்டு அந்த சோதனைக்காரன் அவரை சோதித்த பொழுது ஒவ்வொரு சோதனையும் அவர் ஒரு வசனத்தின் மூலமாக தான் ஜெயித்தார். இந்த 3 சோதனைகள் வந்தது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. அந்த 3 சோதனையும் தேவன் மேற்கொள்ளும் பொழுது எல்லாம் வசனத்தின் மூலமாக தான் மேற்கொண்டார். ஆகையால் நாம் அந்த தைரியத்தை பெறத்தக்கதாக ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்ட இந்த வசனங்களை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, வசனத்தின் மேல் நம்ம அதிக வாஞ்சியாக இருக்கிறோமா? ஏனென்றால் ஆடுகள் எப்பொழுதுமே அது புல்லின் மேலும் அமர்ந்த தண்ணீர் மேலும் வாஞ்சியும் கவனமாக இருக்கும். அப்படிப்பட்ட வாஞ்சியுள்ள ஆத்மாவை தான் தேவன் திருப்தியாக்குகிறார். பசியுள்ள ஆத்மாவை தேவன் திருப்தியாக்குகிறார். நாம் இந்த வசனத்தை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது அது ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் அளிக்கப்பட்டது. தேவன் அதற்கு ஏற்ற பலனை, ஏற்ற காலத்திற்கு ஏற்ற பலனை நமக்கு தருவார். அடுத்ததாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சங்கீதம் 23:2, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் தான் மேய்ப்பார். ஏதோ வறண்ட வனாந்திரத்தில் மேய்க்க விடவே மாட்டார். நீங்கள் இப்பொழுது மேய்ப்பர்களை பார்த்தீர்கள் என்றால் புல்லுள்ள மேய்ச்சல் உள்ள இடங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆடுகளை அப்படியே வெளியே விட்டு எதை வேண்டாலும் சாப்பிடட்டும் என்று அதிக காலம் பேப்பரை தான் சாப்பிடுகிறது. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கும் பொழுது புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். எப்படி என்றால் எசேக்கியேல் 34:14, அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலையிலே அவளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக் கொள்ளும், இஸ்ரவேலின் மலையின் மேல் நல்ல மேய்ச்சலை மீளும். பிரியமானவர்களே, மலைகளில் உள்ள ஒரு செழிப்பான காரியங்களினால் நம் தேவன் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவனாக இருக்கிறார். உசிதமான கோதுமையினால் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்மணியின் தேனினால் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது என்றால் நாம் ஒரே மேய்ப்பனால் கொடுக்கப்பட்ட இந்த வசனங்களை அதிகமாக தியானிக்கும் பொழுது நம் ஆத்துமாவும் செழிக்கும். நம்முடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான தேவையையும் தேவன் பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கு பாருங்கள், ஆண்டவரே சொல்கிறார், நல்ல மேய்ச்சலையே மேய்ப்பேன், உயர்ந்த மலைகளிலே ஆடுகள் மேயும், நல்ல தொழுவத்திலே படுத்துக் கொள்ளும். தொழுவத்தில் எந்தவித பயமும் இல்லாமல், அதற்கு ஆகார குறைவும் இல்லாமல், தண்ணீர் குறைவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். நல்ல தொழுவத்திலே படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் மலையின் மேல் நல்ல மேய்ச்சலை மேலும். நாமும் கூட நல்ல காரியத்தை நம் வாழ்க்கையில் நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நல்ல மேய்ப்பராக கண்டுகொள்ள வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக.
அடுத்தது, நாம் கர்த்தருடைய மகத்துவத்தை நாம் நிலைத்திருக்க வேண்டும். மிக 5 நாள் அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் பூமியின் எல்லைகள் பரியந்தும் மகிமைப்படுவார்கள். நாம் கர்த்தருடைய வீட்டில் நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நாம் நம்முடைய தேவனாய் கர்த்தரின் மகத்துவத்தோடு ஒன்றியிருக்க வேண்டும். நாம் தேவனோடு மகத்துவத்தோடு மேய்ப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவத்தோடு மேய்ப்பார். நாம் மகத்துவத்தோடு மேய்ப்பது என்பது ஒரு வல்லமையான புயத்தோடு நம்மை மேய்ப்பது. இது என்ன அர்த்தம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், ஆகார் காடைகளை கொடுத்தார். எப்படி என்றால், ஒரு மகத்துவமான கையோடு அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் அந்த கொடிய பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஏராளமான அற்புதங்களை செய்து பாதைகளை அனுப்பி அதனால் எகிப்தியரை கொண்டு தலைச்சனை சிங்காரம் சென்று மகத்துவத்தோடு அவர்களை வழிநடத்தி மேய்ப்பார். இதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். அதனால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவத்தை கண்ணார கண்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த மகத்துவத்தை எப்பொழுது என்றால், நாம் தேவனோடு கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது மட்டும்தான் அவர் நம்மை மகத்துவத்தோடு மேய்க்கிற தேவனாக இருக்கிறார். எந்தவித பிரச்சனைகள், எந்தவித ஆபத்துகள், எந்தவித எதிர்பார்ப்புகள், எந்த ஏமாற்றங்கள் வந்தாலும் அதை அவர் சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் மகத்துவத்தோடு நம்மை மேய்க்கிற தேவனாக இருக்கிறார். நாம் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நான் நிலைத்திருப்பேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மை மகத்துவத்தோடு நம்மை மேய்ச்சலி நாடுகளாக கருதி நம்மை மேய்க்க வேண்டும். அப்பொழுது எந்த ஆபத்தும் இடைஞ்சலும் வராதபடி தேவன் நம்மை கேட்பார். சங்கீதம் 23:4, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆத்தும மேய்ப்பராக இருக்கிறார். 1 பேதுரு 2:25, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் தன்காணியுமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நாமும் கூட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருந்தோம். அவரின் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். எப்பொழுது என்றால், கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது. நாமும் கூட சுதரப்பட்ட ஆடுகளை போல நாம் இருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு மந்தையில் சேர்த்து இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பிலை கொடுத்து நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து செழிப்புள்ள ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உண்மையாகவே நீங்கள் கர்த்தரை உங்களுடைய மேய்ப்பராக கண்டு கொண்டீர்களா? மேய்ப்பராக கண்டு கொண்டிருக்கும் பொழுது நாம் எந்த காலத்திலும் தாழ்ச்சியடையவே மாட்டோம். ஆத்துமாவுக்கு எந்த குறைவும் வராது. நாம் எல்லா நன்மையும் பெற்று ஜீவிப்போம். நீடித்த நாட்களாய் ஜீவிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தை நிலைத்திருப்போம். இத்தனை மகத்துவம் உள்ள தேவனை கர்த்தரை நாம் மேய்ப்பராக கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நாம் நல்ல மேய்ப்பராக கொண்டிருக்கும் பொழுது, நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் தாழ்ச்சியடைவதே இல்லை, குறைவுபடுவதே இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று எல்லா காலத்திலும் நாம் தைரியமாக சொல்லலாம். தேவன் அந்த கிருபையை நமக்கு அளிப்பாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புழு இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அங்கே கொண்டு போய் என்னை நிறுத்துகிறார் என்று சிறுவயது முதல் நாங்கள் படித்து வைத்த 23ஆம் சங்கீதத்தை நான் எத்தனை முறை நாங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டு உண்மை மேய்ப்பராக கண்டு கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் அறியும் கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே, இந்த தியானத்தின் மூலம் நாம் உங்களை மேய்ப்பராக கண்டு கொள்ள, எங்களை மேய்ப்பராக கண்டிருக்கும் பொழுது எந்த குறைத்திலும் அப்பக்குறைவினாலும் மழை தாழ்ச்சியினாலும் ஆண்டவரே பணக்குறைவினாலும் எங்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சியற்று போய்விடாதபடி நன்மையும் கிருபையும் எங்கள் வீட்டை தொடரத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள் போல் இருக்கிறது. சங்க தலைவரினால் அளிக்கப்பட்ட ஆணிகளை போல் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. அந்த ஒரே மேய்ப்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அளித்த இந்த வசனங்களை நாங்கள் தியானித்து எங்கள் ஆத்துமாக்களில் பூரிப்பாகி ஆத்துமாக்களின் நிறைவை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். நாங்கள் சிதறுண்டு அடைகிற மேய்ப்பனை போல் இருந்தோம். தேவன் எங்கள் மேல் மனதுருகி எங்கள் ஆத்துமாக்களுக்கு கண்காணியான
இவனத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தாவே. நாங்கள் ஆலயத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். நாங்கள் நீடித்த நாட்களாய் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து தேவனுடைய வீட்டில் எப்பொழுது நிலைத்திருக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. எங்கள் 23ஆம் சங்கீதத்தின்படி ஒவ்வொரு வார்த்தையின்படி தேவனே எங்களை நடத்த வேண்டும் என்று கெஞ்சிறோம். கர்த்தரே எங்கள் மேய்ப்பர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எங்கள் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அவரை கண்டு கொள்ளத்தக்கதாக எங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய செவியும் திறக்கப்பட, அவர்கள் குறைச்சல் எல்லாம் நிறைவாக்கப்பட, தேவனை மேய்ப்பராக கண்டுகொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.